ரவுண்ட் 2ல முதல் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லம் தலசக்தி பிரதர்ஸ் கும்பகோணம். டோட்டலாக 3 டீம் இருந்தாங்க. கும்பகோணத்துக்கு முதல் ரவுண்டு வந்து டீம் வரல. ரவுண்ட் 1 ஜெயிச்சு ரவுண்ட் 2 இருந்த வல்லம் தலசக்தி பிரதர்ஸ் அப்புறம் செட்டிப்பிச்சாம்பட்டி சேது முறையில் அவங்களுக்கு வந்து டாஸ் போட்டாங்க. அதில் டாஸை வின் பண்ணுற டீம் வந்து டேரெக்டாக குவார்ட்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் செட்டிப்பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் குவார்ட்டரில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கும்பகோணம் வெர்சஸ் வல்லம் தலசக்தி பிரதர்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க தலசக்தி பிரதர்ஸ். 5 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர். ஓப்பனிங் வருஷன் முருகா ஸ்டேக்கில், ஓப்பனிங் பவுலர் தியாகு. முதல் பால் வைடு, அதுக்கப்புறம் முதல் பால் டாட்டு. செகண்ட் பால் கொஞ்சம் கவர் பண்ணி ஆனார். எம்பிருந்தாங்க சஜித், அவருக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக போச்சு. டீப்பில் தற்க சிங்கிள். ஓப்பனிங் வருஷன் பிரேம் ஸ்ட்ரைக்கில் இன்னும் வந்துச்சு. அந்த லெக் கட்டர் மீண்டும் தடுத்திருக்காரு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் சஜித். போன பால் வைடு, பிக் ஷாட்டுக்கான முயற்சி, லைட்டாக மூவ்மெண்ட் காட்டி பிச்சாத பாலுக்கு பார்த்தாரு முருகா. போன பால் வைடு, சரியாக கனெக்ட் பண்ண முடியல. டைமிங் இருந்து ஓட முடியல, சிங்கிள் மட்டும்தான். பிரேம் ஆன் ஸ்ட்ரைக், நல்லா திரும்பி வந்துச்சு. போயிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் கவர் பண்ணி அந்த லெக் கட்டரை கரெக்டாக கணிச்சு பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஃபைன் லெக் நடுவில் அடிச்சிருக்காரு. 6 முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12, நோ விக்கெட்டு கும்பகோணம். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் வெங்கட். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பேஸ், குட் லென்த், குட் டாட்டு, குட் ஷாட்டு. செகண்ட் பால் மீண்டும் அதே லென்த், அரௌண்ட் விக்கெட் வந்து செகண்ட் டாட்டு, டெலிவரி தான். தேர்ட் பால் யார்கருக்கு வந்திருக்காரு, நேரம் ஆள் போட்டிருக்காங்க, தரையோட போச்சு. தடுத்துட்டாரு, எப்படியோ தடுத்துட்டாரு. யார்கர் பேட் வச்சு டேப் பண்ண நேரத்தில் யார்கர் லிவின் எகைன் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. ஃபாஸ்ட்டாக வந்ததுலேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ஓடிக்காக பிரேம் எடுத்துட்டாரு. வாயை காட்டி சொல்லல, கண்ணை காட்டல, தவறு ஓடிச்சாரு. தலையோட போயிருக்கு, நபாடா பக்கம் போயிருக்கு. அதிகபட்சம் ஒரு ரன் தான். ஸ்கோர் 17, நோ விக்கெட் கும்பகோணம். தேர்ட் நியூ பவுலர் கோபி வந்திருக்காங்க. யாருக்கு ஜோனி நின்னாச்சு, ஏர்ல மூமெண்ட் இருந்துச்சு பந்துல. செகண்ட் பால் இவருக்கும் ஒரு யார்கர் நேரில் ஆடி இருக்காங்க. யாருக்கு பக்கம் போயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃபிளாட் டாக்கர் அடிச்சாரு, ஒரே ரன் மட்டுமே. விட்டு ஆட பார்த்தாரு. பிக் ஷாட்டுக்கான முயற்சி, கரெக்டாக கேட்ச் எடுப்பாரு. போச்சு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் விக்கி டுமோர் மீன் வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. 1 மீன் ஓவரில் நல்ல டெலிவரி, பர்ஃபெக்ட் லைன் லென்த் போட்டாங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர், மிடில் ஸ்டெம்ப் மேலே வருது பந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. நெக்ஸ்ட் பவுலர் வெங்கட் வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். போட்டுக்காரு, நல்ல வேகம், லென்த்தில் போட்டு ஏத்துறாங்க. வெங்கட் முருகா நேரில் தரையோட போயிருக்கு, தடுத்துருவாங்க. தியாகு உட்காந்து கரெக்டாக தடுத்தாரு, ஒரே ரன் மட்டுமே. சரியாக கனெக்ட் பண்ண முடியல, குத்தி ஆங்கிளாவே பண்ணாங்க, போடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. எதிர்த்து பவர் போட பார்த்துருக்காரு, ஃபாஸ்ட்டாக வந்துட்டாரு தியாகு. வெல்வாட். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் கோபிநாத் ஃபுல்லராக போட்டிருக்காங்க. பேட்ஸ்மேனும் பேட்டோட தயாராக இருந்தார்.
லென்த்து கட்டுக்கு தான் பேட்ஸ்மேனும் லெஃப்ட்ல கிளியர் பண்ணி நின்னாரு. பாயிண்ட்டுக்கு போயிருக்கு, டீப்புக்கு போயிருக்கு. 2 ரன். நல்ல வேகம் வருது இவருக்கு. ஆஃப் த விக்கெட்லேருந்து நல்ல பேஸ். எக்கனாமிக்கல் ஓவர் 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்க 23. கும்பகோணம் 3 ரன் தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு இந்த ஓவரில். இந்த ஓவர் கார்த்தி போட வந்திருக்காங்க. முதல் பால் ஓவராக போட்டாங்க. பின்னாடி ஒரு ஆடியன்ஸ் பர்றா அப்படின்னு சப்போர்ட் பண்ணாரு. சேஃபா விழுந்துருச்சு பந்து. ஐயோ போயிடுச்சு. சப்போர்ட் பண்ணாரு. பாட்டமேன் பிளே எடுத்துட்டு போகும் பார்த்தா தலையை தாண்டி போயிடுச்சு. 2வது மேக்ஸிமம் பதிவு பண்ணிருக்காரு முருகா. லெஃப்ட் ஆர்ம் அந்த பேஸ் ஆஃப் பண்ணி போறத கரெக்டா கழிச்சு ஆடி இருக்காருன்னு சொல்லுவேன். டர்ன் எடுத்திருக்கு வெல் வித் இந்த லைன். வந்து செம்ம ஸ்லோவா போட்டாங்க. ரீச் பண்ண முடியாத அளவுக்கு போட்டாரு. போன பால் வைடு கீழே வந்துருச்சுங்க. லூப் கொடுக்காம போட்டார் இந்த தடவை. ஸோ அந்த ரெண்டுக்கு ஃபாஸ்ட்டாக போனால் விக்கெட்டாக மாறும். 6 அடித்த பேட்ஸ்மேன் 2 6 அடித்த பேட்ஸ்மேன் முருகா தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. டார்கெட் 39 ரன்னு வல்லம் தலசக்தி பிரதர்ஸ்க்கு. முதல் பால் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அஜித். ஓபனிங் பேட்ஸ்மேன் லிபின் ஜோஸ் ஸ்ட்ரைக்ல. ஃபீல்டர் பிரேம் இருக்க பக்கம் போயிருக்கு. லோவா போனாலும் தடுத்தாரு. போன பால் வைடு ஸ்டிக் லைன்ல வந்திருக்காரு. போனாரு போட்டாரு. டிஸ்டன்ஸ் போயிடு இந்த பந்தெல்லாம். அவர் எடுத்த டைமிங், அவர் எடுத்த ரீஜன் ரொம்ப சேஃபா போச்சு. நல்ல டிஸ்டன்ஸ் வேற இருக்கு. பேக் லிஃப்ட் ஹையா வச்சாரு. ஹேண்டிலோட எண்டில் போச்ச மாதிரி இருந்துச்சு. ஹை பேக் லிஃப்ட் ஆடினாங்க. லோட்டாஸ் பால் பின் பண்ணி அடிச்சாரு. அந்த பேட்ஸ்மேன் அஜித் எங்க அடிச்சாரோ அதே இடத்துல பின் பாயிண்ட் அக்யூரேட்டா அடிச்சிருக்காங்க. முதல் 6 இன்னைக்கு டேல. வெயிட் பண்ணி பஞ்ச் பண்ணாரு. ஆன் டாப் ஆஃப் பாலுக்கு ரெடியா இருந்தாங்க. வாட்ச் பண்ணி ஆனாரு. ஐயோ 2 கன்ஃபார்ம். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 6க்கு ஒரு 6 அடிச்சிருந்தாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. நோ விக்கெட்டு. செகண்ட் நியூ பவுலர் முருகா. பால் டவுன் தலைக்கு விட்டுருந்தா வைடு. கிளிக் ஆடி விட்டாரு. லாங்கான் அடிக்க பார்த்தா போன தடவை தன்னோட விக்கெட் இப்போ சேஃபாக விழுந்துருச்சு. லாங் ஆஃப் போகல, அவ்வளோ தூரம் கேரி ஆகல. 2 ரன் ஓட்டாங்க டக்குன்னு. டாஸ் பால் கிராஸ் பேட் போட்டாங்க. வாய்ப்பு இல்லை. ஷார்ட் ஸ்கொயர்ல ஃபீல்டர் இருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கும். ரொம்ப டீப்ல ஏற்றி வச்சிருந்தாங்க. இந்த பால் 2 மாதிரி இருக்கு. முருகா டு லிபின். டாஸ் பால் கனெக்ஷன் பெட்டரா இருந்துச்சு. தடுத்துட்டாருங்க. எப்படியோ குத்தி அவரை தாண்டி போக வேண்டியது. பவுண்டரிக்கு போக வேண்டியது. பவுண்டரி விடாம சேவ் பண்ண. மீண்டும் ஒரு 2 இல்லைங்க. ட்ரிபிளா மாத்திட்டாங்க. ஷாட் வித் ஆன் ஆஃபர். கெத்தாடி இருக்காரு. 4 ரன்ங்க. மறுபடியும் வித்து கொடுத்து போட்டிருக்காரு. அங்கே ஏற்றி வச்சிருக்காங்க ஒரு ஃபீல்டரை. ஐயோ கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தாரு. எஸ் 4 மாறி உள்ளது. மீண்டும் ஒரு பவுண்டரி. வித் ஆஃபரை கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு இருக்காருங்க அஜித். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. நோ விக்கெட். ருத்ரா இந்த ஓவர் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 5 ரன் தேவை பேட்டிங். முதல் பால் வைடு. ரீபால் இந்த பால் நல்ல டீப்புக்கு போயிருக்கு. தடுத்தாங்க. கண்ட்ரி 3 ரன் தேவை.
இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துட்டு போயிடும். நல்லா டைமிங் இருந்துச்சு. கொடுத்துருக்காங்க, ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேர், ஓப்பனிங் பேர் மேட்ச் ஒன் பை வல்லம் தலசக்தி பிரதர்ஸ். சில நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக